அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். டைரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம மாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம டானிக்கோ இல்லை நம்ம ஏதோ ஒரு சின்ன மருந்தோ இல்லை சத்து ஏதாவது கால்சியம் டானிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்போம். இதை கொடுக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான முறையில் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்குங்க. நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நம்ம வாய் வழியாக கொடுக்குற பொருளை வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். அதில் அனுபவப்பட்டவங்க நிறைய பேருக்கு தெரியும். வாய் வழியாக கொடுக்கும்போது ஒரு பொருள் ப்ராப்பராக நம்மளால வந்து மாடுகளுக்கோ கண்ணுக்குட்டிகளுக்கோ சரியாக கொடுக்கல அப்படின்னா அது மாடோட உயிருக்கே வந்து ரொம்ப ஆபத்து விளைவிக்குங்க. இது எப்படி என்ன ப்ராசஸ் ஆகுது, இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து நம்ம வாய் வழியான சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து எப்படி வந்து நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாட்டோட உணவு பாதை, அதாவது பார்த்தீங்கன்னா மாட்டோடைய அந்த விழுங்கக்கூடிய அந்த பாதையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தெரியும். நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லிடுவோம், நீங்கள் ஈஸியாக வாங்கி அதை நம்ம பண்ணிடுவோம். ஆனால் ஒரு சில டைமில் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அசால்ட்டாக வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சால் தான் மறுபடியும் நம்ம பண்ண மாட்டோம். அது ஏன் வந்து நம்ம வந்து அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான சின்ன வந்து ஒரு விளக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடோட எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி அதை கொடுக்கலாம், அதுக்கு வந்து என்ன ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து விளக்கமாக நான் சொல்கிறேன். மாட்டோடைய உணவுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா மூச்சுக்குள்ளும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். நம்மளது மாதிரி வந்து பிளாக் பண்ணி போகிற மாதிரியான சிஸ்டம் வந்து அதில் இருக்காது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து மாட்டுக்கு வந்து பொலன்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, டானிக்கு வந்து அப்படியே ஓப்பனாக வந்து கலக் கலக்குன்னு குடிக்கிற மாதிரி கொடுக்குறது, இல்லை வந்து ரொம்ப இப்படி அண்ணாந்து இப்படி பிடிச்சி அப்படி ஊத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து மூச்சுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து டானிக்கோ இல்லை ஏதாவது வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி நம்ம ரொம்ப அண்ணாந்து கொடுக்கும்போது இல்லை வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் வந்து மாடுகளுக்கு கொடுக்கும்போது அதனால வந்து விழுங்கக்கூடிய தன்மை கிடையாதுங்க. அது என்ன ஆயிரும்னா நேராக வந்து நுரையீரலில் வந்து மாடுகளுக்கு வந்து ஏறிக்கும். அப்படி நுரையீரலில் வந்து உங்களுக்கு மாடுகளுக்கு வந்து போய் இதாகும் போது நுரையீரல் தொற்று அப்படின்னு சொல்லி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன் ஆகும். அதை நீங்கள் அவ்வளோ லேஸ் பட்டு நீங்கள் ஈஸியாக வந்து குணப்படுத்த முடியாது. ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உள்ளே வந்து மாடுகளுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சில மோசமான கண்டிஷனில் மாடுக வந்து சாப்பிடாம அப்படியே இருந்து மூச்சு விட முடியாமல் இறக்குற கண்டிஷன் கூட அதிகமாக இருக்குது. இன்னொரு கண்டிஷனில் நீங்கள் கொடுக்கவே வந்து உங்களுக்கு மைல்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைனால மூச்சு விட முடியாமல் கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா மதுரை ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம பெரிய மாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இன்னொன்று, படுத்துட்டு இருக்கும்போது வந்து நிற்க வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆடுது, படுத்துட்டு இருக்குது அப்படியே நேக்கா கொடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. படுத்துட்டு இருக்கும்போது கொடுக்கும்போது தான் வந்து மிகப்பெரிய ஆபத்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து மாட்டுக்கு அடியில் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு பயந்து அது சரியாக விழுங்காது. அதனால் மாடு எப்போவுமே நிற்கும்போது கொடுக்காது. சரி, படுத்துட்டு இருக்கும்போது மாட்டுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீடோ இல்லை மெடிசன்ஸோ இல்லை வந்து எந்த ஒரு வகையான டானிக்ஸோ வந்து வாய் வழியை வந்து கொடுக்காதீங்க. ஒரு மாடை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அதுக்கான டானிக்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த மாட்டுக்கு வந்து நம்ம டானிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாடை வந்து அவுத்து ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு மனநிலைக்கு கொண்டு வரணுங்க. ஒரு பொறுமையாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அதுக்கான டானிக்ஸ் வந்து கொடுக்கணும். எப்பவுமே வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்ஸு இல்லை வந்து உங்கள் லோக்கலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன ட்ரைனிங்லாம் நடத்துவாங்க. அப்போ வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே வந்து மாட்டுக்கு கொடுக்கணும்னா மாடை வந்து நம்ம வந்து அணைச்சி இப்படி பிடிச்சிக்கணும். அணைச்சி பிடிச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப வந்து ஹைட்டாக வந்து மாடை வந்து தூக்காம ஒரு மீடியம் ஹைட்டில் மாட்டை வச்சுட்டு வாய் வழியை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். சரி, வாய் வழியை கொடுக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் கேனில் வந்து ஊற்றி அப்படியே கொடுத்துருவாங்க. நானும் அந்த தப்பெல்லாம் முதல்ல பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து நாக்கை வந்து ஒரு சைடில் வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். ஏன்னா நாக்கை வந்து அமுத்தி பிடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மூச்சுக்குள்ள வந்து அந்தளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் இருக்காது. ஈஸியாக வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது சைடாக வந்து வாய்க்குள்ளே வச்சு கொடுக்கும்போது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து விழுங்க பழகும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியடில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷனும் இருக்குது. ஏன்னா நாக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிடிக்க முடியாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் புழக்குன்னு முழுங்க ஆரம்பிச்சிடும், பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ இதுக்கு வந்து எளிமையாக வந்து ஈஸியாக கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிவைஸ் இருக்குது. அதை நான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த டிவைஸ் தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன். இது வந்து 100 mlங்க. இது ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது. நான் இது லிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினேன் எதுனால நான் போட போகிறதில்ல. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில்,
நிறைய ஆன்லைன் வெப்சைட்டில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதில் ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரொம்ப பெனிஃபிட்டான பொருள். அதனால தான் வந்து இதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இது பார்த்திங்கன்னா டானிக் வந்து சத்து டானிக் வந்து கொடுத்து நுரையீரலில் தெரியாமல் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபா மாடு, தலையீத்து மாடு வந்து இறந்து போயிருக்கு. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இதை பற்றி நீங்கள் ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க. நான் 500 ரூபாக்குள்ளே தான் வாங்கினேன் நான். அதனால் தாராளமாக இது கண்டிப்பாக எல்லா பணியிலும் இருக்க வேண்டியது. இது எப்படின்னா, இது இப்போதைக்கு நான் தண்ணி தான் எடுத்துருக்கிறேங்க இது கொடுக்குறதுக்கு. இது வேற ஒன்றும் டானிக்கில் ஒன்றும் எடுக்கல. இது 100 ml இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டானிக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாடோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா 100 ml அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 50 ml அதெல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. 100 ml வாங்கிக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. இப்போ இதில் உறிஞ்சிங்கனாவே இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சு உறிஞ்சிங்கனாவே வந்துடும். இந்த பொருள் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரென்ச்சிகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரென்ச்சிங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க. இது ஒரு 100 ml வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தான் எடுத்துருக்கிறேங்க. ஏன்னா நம்மக்கிட்ட டானிக் ஒன்றும் இல்லை, இப்போ தண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இதில் லிவர் டானிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நஞ்சு போடுற டானிக் பயன்படுத்தியிருக்கிறேன், கால்சியம் டானிக் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாங்க. ஓரளவுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது. சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3-4 சைஸில் வந்து இதை கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 50 ml 20 ml 30 ml இருக்குது. அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. வாங்கினா 100 ml வாங்குங்க. சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 போட்டிருப்பாங்க. இது அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியாக தான் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா வந்து பொல பொல பொலன்னு போய் நம்ம மூச்சுக்குள்ளே போய் இறங்காது. இன்னொன்று கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால மாடு வந்து வெளியே தள்ளாது. நீங்கள் இதில் பிடிச்சி ஊற்றுனீங்க டேரெக்டாக கொடுக்குறீங்கன்னா நிறைய குழக்கம் வெளியே தள்ளும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. மூக்கு வலியெல்லாம் வந்து சில நேரத்தில் வந்து மருந்து வெளியே வர ஆரம்பிக்கும், தண்ணி வெளியே வந்துடும். அதெல்லாம் வந்து ரொம்பவுமே மோசமான கண்டிஷன் ஆகும் மாடு. சரி, இதில் எப்படி வந்து நம்ம கொடுக்கலாம், எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கணாங்கயிறு கிடையாது, ஒன்றும் கிடையாது, முழுக்கட்டின்னு இருக்கிறான். இதுக்கு பார்க்கலாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ அழகாக இப்படி பிடிச்சிட்டு அவ்வளோதான். 100 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இதில் ஈஸியாக கொடுத்துடலாம். மாடு பெருசாக இது பண்ணாது. உங்களுக்கு அப்படி ரொம்ப அப்போ கூட இந்த விரலில் வந்து நீங்கள் அழகாக வந்து நீங்கள் நாக்கை வந்து அமுத்தி பிடிச்சிக்கலாம். இப்படி இங்கே பாருங்கள், நாக்கை வந்து இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு அழகாக வந்து நீங்கள் இந்த கேப்பில் வந்து சைடில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான இந்த பொசிஷன் வரும். நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா ரொம்ப மேலே தூக்க முடியாது, கரெக்டான இதில் தான் மாட்டை வந்து நீங்கள் தூக்குவீங்க. அதனால் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு மாடும் வந்து பாதிப்படையாது, தொண்டைக்குள்ளும் இறங்காதுன்னு வைங்களேன். அழகாக இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே வராது, ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இப்போ சிலர்லாம் வந்து மினரல் மிக்சரே சாப்பிடாத மாடுகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். நம்ம சில நேரத்தில் மாத்திரை கூட மாடுனால சாப்பிட முடியாது, வெளியே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி தான் நான் கொடுப்பேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.